ஆன்மீகம் பக்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். இந்த குருவானவர் பொதுவாகவே சுபர் அப்படின்னு சொல்றாங்க. 100% நன்மை செய்யக்கூடியதாக குரு பகவான் வழிபாட்டாலும் நம்ம நினைச்சாலுமே பார்த்துக்கங்களேன், எல்லா லக்கணம் எல்லா ராசிக்குமே இவர் 100% நன்மைகள் தரமாட்டாரு. எல்லா கிரகத்துக்குமே மைனஸ் இருக்குது, அதே மாதிரி பிளஸ் இருக்குது. குருவுமே அப்படித்தான். அவரே ஒரு லக்கணத்துக்கு ஒரு ராசிக்கு பாதகதி வந்தாருன்னா அவரை மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு வேற எந்த கிரகமே கிடையாது. குரு பார்வை நன்மை செய்யும் சொல்றது சில விஷயங்கள் நல்லதாக இருந்தாலுமே சில விஷயங்கள் அதுவே ஆபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். தேவ குருவான பிரகஸ்பதி என்னும் குரு இவருடைய வருடங்கள் மொத்தம் திசா ஆண்டுகள் மொத்தம் 16 நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், புரட்டாதி. இந்த மூன்றுமே இவருடைய நட்சத்திரங்கள் தான். இவருடைய வீடுன்னு பார்த்தோம்னா தனுசு, மீனம் இவருடைய சொந்த வீடுகள். உச்ச வீடு கடகம், அதே மாதிரி நீச வீடு மகரம். இப்படி அமைப்புகள் பார்த்தாலுமே ஒருத்தருக்கு சுபகாரியம் நடக்கணும், திருமணம் முடியணும் அப்படின்னாலே வயது பிள்ளைய வச்சிருக்கவங்க பெற்றோர்கள் எல்லாருமே ஜாதகத்தை தூக்கிட்டு போவாங்க. போறப்பே கேட்கறது என்னன்னா, என்னுடைய பிள்ளைக்கு சுபம் வந்துச்சாமா, குருபலன் இருக்காமா, இல்ல குருபலன் எப்போ வரும், திருமணம் முடிக்கலாமான்னு கேட்கறதுக்கு குருபலன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் இருக்குது. திருமணத்துக்காகட்டும், ஒரு சுப காரியங்கள் நடக்கட்டும், அதே மாதிரி வீடு கட்டட்டும், ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே குருவோட பார்வை அப்படிங்கிறது மிக மிக முக்கியதா இருக்குது. அதான் அவருடைய ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக வச்சிருக்காங்க தனுசு வீடு. அப்ப இவருடைய காரகத்துவம்னு பாக்குறப்ப நிறைய சில பேருக்கு மற்றவர்களை போதிக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. குரு யாருடைய ஜாதகத்துல வலுவாகவோ இல்ல சுபத்துவம் பெற்று இருந்தாலோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய இது கொஞ்சம் ஓரளவுக்கு மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவங்க. ஒண்ணு ஆசிரிய பணியா இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, இல்லைன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சொற்பொழிவு செய்யறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புலதான் குரு வலுத்தவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம குருனா யாருக்கு தெரியும்? நம்ம ஆரம்பத்துல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து படிச்சதுல இன்னைக்கு எல்லா தொழில் விஷயமா படிச்சவங்க எல்லாருமே நமக்கு குருவோட வரிசையில தான் வருவாங்க, குருவோட காலகத்துல வருவாங்க. அப்ப ஒருத்தர் எதை மறந்தாலும் யாரை நம்ம அவமரியாதை பண்ணாலும் குருவை மட்டும் நம்ம நிந்திக்கவும் கூடாது, அவங்கள மட்டும் நம்ம அவமரியாதை பண்ணவும் கூடாது. ஏன்னா குருவை நம்ம நிந்திச்சோம்னா ஏதாவது நம்மளோட பேச்சு நம்மளுடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்காது, நமக்கு புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலதான் குரு பகவான் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு நன்மை தரக்கூடியங்கிற அமைப்புகள் பொதுவாகவே கருத்துக்கள் இருக்குது. இந்த குரு பகவான் ஆனவர் இதுவரைக்கும் வக்கர கதியில இருந்தாரு. ஒரு கிரகம் சூரியனுக்கு 6, 7, 8 இருந்தாலே அவங்களுடைய நேர்கதியில இருந்து வக்கரகதிக்கு போயிடுவாங்க. வக்கரம் அப்படின்னாலே தன்னுடைய முன்னோக்கி சேர்ந்துக்கிட்டு இருக்கிற பயணத்துல இருந்து கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிற மாதிரிதான். இப்ப இதே குரு தான் கடகத்துக்கு போயிட்டு திடீர்னு மீனத்துக்கு வந்துட்டாரு. இப்ப மீனத்துல இருக்கிற குரு பகவான் வக்கரகத்துல இருந்து தன்னுடைய நேர்கதிக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறதுதான் வக்கர நிவர்த்தி. அது மார்ச் 11 நடக்குது. இப்ப பின்னோக்கி ரிவர்ஸ்ல வராரு. இப்ப இவருடைய வேகம் எல்லாமே கொஞ்சம் இயக்கம் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது குறைஞ்சு நார்மலாக இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு வர்றதுதான் மார்ச் 11 வராரு. அப்ப இப்படிப்பட்ட குரு பகவானுடைய செயல்பாடுகள், பார்வை மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், எந்தெந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு, எதை குறைப்பாரு, எதை தடை பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மேசராசி நேயர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள், உங்க ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறாரு. அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல உழைப்புக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உழைப்பு இருந்தா உழைப்புக்காக நீங்க ஓயாம நீங்க உழைக்க நினைப்பீங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உடல்நிலை ஒத்து வராது. வேலை பளுகள் அதிகமா இருக்கும். அந்த வேலையை கூட பார்க்க கூட முடியாத அளவுக்கு உடல் ரொம்ப டயர்னஸா இருக்குது, ரொம்ப களைப்பா இருக்கிறது, எடுத்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக உங்களுக்கு உடல் ஒத்துழைப்பு தராம இருக்கும். உங்களுடைய தாயாருக்கு சின்ன சின்ன அளவுல மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் இது. அப்ப தாயாருக்கு நீங்க கொஞ்சம் பக்கம் இருந்தீங்கன்னா சின்னதா ஒரு 10 செக்கப் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் உங்களுக்கு. நான் ஸ்கேனுங்கிறது அது அது எடுக்க வரைக்கும் அந்த நோய் பயன் காட்டிட்டே இருக்கும். அது எடுத்து முடிச்சோடனே வரங்களேன் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ரிசல்ட் சொல்றதுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய தந்தை வழியிலையும் எதிர்பாராத அளவுல திடீர்னு ஒரு விரை செலவுகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் வரும், தந்தைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல நீங்களா உங்களுடைய சுய சம்பாத்தியம், சுய பண வருமானம் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எது வாங்கினாலும் சரிதான், எதையுமே நீங்க வெளியே சொல்லாம நீங்க வாங்கிக்கணும். இல்லையா 4 பேர்ட்ட சொல்லி எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு நிறைய காரிய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதையுமே சுபமாக முடியறதுக்கு
வாய்ப்புகள் இருக்காது. ஏதாவது நீங்க பேசி வச்சீங்கன்னா அதுவுமே தடையாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கனால எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் சரிமா யாருக்குமே தெரியாம அளவு தெரியாம அந்த விஷயத்த முடிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. நான் ராசி அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க வந்து வெளியூர்ல இருக்கேன், எங்களுடைய பெற்றவங்களை பிரிஞ்சிருக்கேன், எப்ப நான் போய் சேர்ந்துருப்பேன் தெரியாது, படிப்பு விஷயமா வெளியிருப்பீங்க, உத்தியோக விஷயமா வெளியிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் இப்ப வந்து ஒரு தாயோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வந்து இப்ப அதிகமா இருக்கு. அதுக்குள்ள நான் வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து பூர்வீகத்தை விட்டு விலகி இருக்கேன், பூர்வீகத்துல இருக்க முடியாது. இப்ப கண்டிப்பா நீங்க போய் பூர்வீகத்திலயும் இருக்கலாம், சொந்த வீட்டுல இருக்கலாம். வீடை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு நான் வாடகைக்கு போயிட்டேன், இப்ப போய் இருக்குன்னா நீங்க சொந்த வீட்டுல இருக்கலாம். மேலும் உங்களுக்கு வந்து புதுதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. வண்டி வாங்கக்கூடிய வாகனங்கள் வாங்க எல்லாமே அசனையா நீங்க செய்ய நினைப்பீங்க. அந்த வண்டி வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்குது. ஆனா சுகஸ்தானத்துல கொஞ்சம் வந்து பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உடல் நலத்துல கொஞ்சம் நீங்க வந்து அக்கறையா இருக்கணும். நீங்க வந்து எதனாலும் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் பாதிப்பு கொடுத்தாலுமே வந்து அதை வந்து நீங்க அசால்ட்டா நீங்க விட்டுறாம அதுக்குன்னு ஒரு தகுந்த செக்கப் செஞ்சு ஒரு மருத்துவ செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. குழந்தை பாக்கியம், தடைபற்ற குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க இப்ப உடனே இப்ப வேண்டிய நீங்க மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் வந்து தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி திருமண விஷயமாக இருக்கட்டும், காதல் திருமணங்கள் வந்து கைவிடுவதற்கு நேரம் சரியாக இருக்கிறது. அதே மாதிரி புதுசாக நம்ம வந்து திருமணம் பார்த்து பேரண்ட்ஸ் பார்த்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் நாள் தள்ளித்தான் போகும். உங்களுக்கு வந்து எதிர்பாராத விதத்துல சீக்கிரமா நம்ம எதிரே பார்த்திருக்க மாட்டோம், ஆனா அந்த திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. வெளியில இருந்து வேறு மதம் சார்ந்த நபர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக இந்த குரு வக்ர நிவர்த்தியானட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து பேசி இருந்துக்கங்க. ஏன்னா உங்க 6ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு. இப்ப வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களால முழுமையா வந்து கவனம் செலுத்தி வேலை பார்க்க முடியாது. ஒரு இடத்துல போய் நீங்க வந்து கூலிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அரசு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அங்கேயே சில பிரச்சனைகள், சங்கடங்கள், வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கறனால இந்த வேலை பார்க்குற இடத்துலயுமே நீங்க வந்து கொஞ்சம் கவனமா தான் இருந்துக்கணும். உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. தந்தை தந்தை வழியில வந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா பாருங்க வம்பு வழக்கு பிரச்சனையோட தான் வரும் உங்களுக்கு வந்து. ஏன்னா சிம்மத்துல வந்து கேது இருக்கிறதுனால தந்தை வழியில சொத்துக்கள் வந்தாலுமே வந்து அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு வம்பு வழக்கு, ஒரு பிரச்சனைகள், ஒரு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி கொடுத்துதான் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து மீனராசியில இருந்தீங்க அப்படின்னா கல்லூரியில் படிச்சாலுமே நீங்க வந்து படிப்பு விஷயங்கள்ல நல்லா படிச்சு திறமையா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதனால எதுவுமே மனசுல படிக்கிறது மனப்பாடம் பண்ண முடியாம கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதற்கு சில ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கைக்கிற மந்திரம் சொல்லி தியானம் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மனப்பாடம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து அலுவலகத்துல வேலை பார்க்கும் பெண்கள் மீனராசி சேர்ந்தவங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத ஒரு டார்ச்சர், ஒரு தொந்தரவு ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை பார்க்கறதுல இருந்துக்கணும். வேலையில் உள்ள டென்ஷன், அந்த அழுத்தத்தை வந்து நீங்க வீட்லயே நீங்க வந்து காட்டக்கூடாது. ரெண்டையுமே வந்து சரிசமமா கொண்டு போனாதான் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனவட்டு ஒரு 4 மாத காலங்கள் நீங்க நிம்மதியாக இருக்க முடியும். உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் இது வந்து. உங்களால முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனை தான் நீங்க வந்து வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமை போய் மாலை நேரங்கள்ட்ட ஒரு 6 மணிக்கு மேல தீபம் வச்சு விட்டு போய் அன்னைக்கு வந்து மாரியம்மனுக்கு 2 மாவிளக்கு தீபம் வச்சு உட்காந்து மனதார ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இல்லாம சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். நம்ம சொல்ற அந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, பொறுமைக்கும் நிதானத்துக்கும் சொந்தக்காரரான ரிஷபராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பயுமே நீங்க வந்து அஞ்ச மாட்டீங்க. உழைப்பு தான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு மாறவும் மாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்தா அந்த மாற்றத்தை கொண்டு வரல பெரிய கஷ்டமா போயிடும். அது நன்மையா தீமையானோட யோசிக்கவே மாட்டீங்க. அதுலயே நீங்க வந்து முடிவுல வந்து மாறாம இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ரிஷபராசி அமைப்பு. இப்ப இந்த ரிஷபராசிகளுக்கு குரு வக்ர நிவர்த்தி, ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல போய்
குரு உட்காந்துட்டாரு. அப்ப அந்த குருவோட இது வந்து இது வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா வக்கரத்துல இருப்பாரு. இப்ப இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்த வருமானங்கள்ல பலவிதமான தடைகளை கொடுத்துருக்கும். அப்ப அந்த குரு வக்கர நிவர்த்தி மார்ச் 11க்கு அப்புறம் நடக்கிறதுனால உங்களுக்கு வருமானங்கள் ஒரு நிலையானதாக இருக்கும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாம ஒரு அனுசரணையான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அமைப்பா இருக்கும். எல்லாருமே வந்து உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்துல உள்ள உறவுகளுக்கு யாருக்காவது ஒருவருக்கு இந்த கடந்த 4 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது விபத்துக்கள், கண்டங்கள் இந்த மாதிரியான சூழல் வந்து உருவாகி இருக்கும். இனிமே அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாகத்தான் குருவினுடைய வக்கர நிவர்த்தியானது இருக்குது. உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் அதிகமா நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தனிமையான உணர்வுகள் அதிகமா உங்க மனசை வந்து ஆக்கிரமிச்சிருக்கும். ரிஷபராசியில பிறந்த யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்களும் கொஞ்சம் வேற வேற ஊர்ல இருந்து நான் பிரிஞ்சிருக்கேன் அப்படி நினைச்சுக்கிட்டா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இது வரைக்கும் தடைப்பட்ட புத்திர பாக்கியங்கள் இனிமே உங்களுக்கு வந்து இந்த காலத்துல உங்களுக்கு வந்து புத்திர பாக்கிய அமைப்பு வந்து மிகவும் அருமையா இருக்கறனால ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. புதியதாக வீடு, மனை, வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. வண்டி வாங்குறப்ப கொஞ்சம் வந்து பார்த்து வாங்கிக்கங்க. வீடு வந்து நீங்க வந்து வீடு வானக்கால் தோண்டி நீங்க கெட்டினாதான் உங்களுக்கு அந்த வீடு வந்து பிடிச்சதாக இருக்கும். இடம் கால் இடம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து சரியான முறையில நீங்க பார்த்து வாங்கிக்கங்க. சேமிப்புகள், அசையா சொத்துக்கள் வந்து இப்ப வந்து ஒரு அதிக அளவுல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கண்டிப்பா நீங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி காலத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சரியாகும். இது வரைக்கும் பூர்வீகத்துல வந்து ஒண்ணு தத்தை வழி பூர்வீகம், தாய் வழி பூர்வீகத்துல சொத்துக்களை இருந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்காது. எல்லாமே ஒரு பிரச்சனையிலேயாக ஒரு கோர்ட்டு கேஸ்லயே இருக்கும். அது எல்லாமே வந்து பாருங்க இப்ப இந்த மார்ச் 11க்கு அப்புறம் உங்க பக்கம் சாதகமாகி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்து ஒரு அசையா சொத்துக்களாக மாறக்கூடிய அமைப்பு வந்து அதிகமா உங்களுக்கு வந்து இருக்குது. படிப்பு விஷயங்கள்ல வந்து அதாவது ரிஷபராசி சார்ந்த படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசுல வந்து புதுசாக ஒரு காதல் எண்ணங்கள் உருவாகும். அதுவும் கூட வந்து நீண்ட காலத்துக்கு உங்களுடைய வாழ்வியல வந்து பெரிய பங்கு அளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப முடிவுகள் எடுக்கிறப்ப நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கங்க. தற்சமயம் வந்து ஒரு காதல் உணர்வுகள் வந்தாலுமே வந்து மிகப்பெரிய அளவுல வெளிப்படையா எதுவுமே வச்சுக்கிறாங்கன்னா உங்களுடைய காதல் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா குறுகிய காலத்திலேயே வந்து மிகப்பெரிய வதந்திக்குள்ள மாட்டி உங்களுடைய படிப்புகள் தடப்படக்கூடிய இருக்கனால கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிறது உங்களுடைய இது வந்து தேக ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட பார்வையும் உங்கள ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை வேணும். அதே மாதிரி தாய் தந்தையர் உடல்நலத்துல ரொம்ப வந்து அக்கறையா இருக்கும். நீங்க வந்து வெளிநாட்டுக்கு நீங்க டூர் போறதுக்கு உல்லாசமா நான் போய் 1 வாரம் 10 நாள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது இப்ப வந்து முயற்சி எடுத்தா கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். ஆனா வெளிநாட்டுல வந்து உத்தியோக விஷயமா போறேன், ஒரு வேலை விஷயமா போறேன் அப்படின்னா அது இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க இப்ப வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. வீட்டுல வந்து உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கனால குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பாக இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செஞ்சு நீங்க வந்து மனசு வந்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளும் அதிகமா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அதை நம்பி நீங்க வந்து எதுலையும் போய் நீங்க வந்து சிக்கிக்கிறாதீங்க. திடீர் அதிர்ஷ்டம்ங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்காரு உங்க ராசிக்கு 2ல இருக்காரு. வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கிற அமைப்பை வந்து யார் சொன்னாலும் நீங்க வந்து நம்பாதீங்க. அந்த அமைப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஜீவனஸ்தானம் வந்து ரொம்ப வந்து வலுவா இருக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா சனி பகவானும் உங்க ராசிக்கு 11 இருக்காரு. அப்ப லாபஸ்தானம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் தொழில் செய்யற இடத்துல நீங்க வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அந்நிய நபர் தலையிட நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய முடிவுகள் மட்டும்தான் முக்கியமா இருக்கணும். முழுசு இன்னொருத்த கருத்து கேட்டு எடுக்கணும்னா அது வந்து உங்களுக்கு சரியான அமைப்பா இருக்காது. அப்படிங்கிறப்ப வேலை செய்யற இடமா இருக்கட்டும், தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. தந்தை வழியில வந்து நிறைய வந்து ஒரு பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்குது. தந்தை வழி உறவுகள் வந்து நெருங்கி வந்து உங்கள்கிட்ட வந்து பழகுவாங்க. ஆனா அவங்களே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால தந்தை வழி உறவுகிட்ட நீங்க வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இளைய சகோதரம் மூலமாக நிறைய லாபங்கள் வரக்கூடியதா இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதரன், உங்களுடைய தம்பியோ உங்க தங்கச்சியோ வந்து யாருமே வந்து கண்டுக்கிற மாட்டாங்க, வந்து ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மார்ச் 11க்கு அப்புறம் பாருங்க அவங்களா விரும்பி வந்து பேசுவாங்க. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு அவங்க வந்து தயாரா இருப்பாங்க. அவங்க மூலமா லாபமும் வரக்கூடியதாக அதிகமாக இருக்குது. நீங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆன காலகட்டத்துல நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சக்கர தலவாரை மட்டும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலே போதும். அது ரொம்ப நன்மையா இருக்கும்.
இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராம, ஏன்னா 8ஆம் இடத்துக்காரு தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஒரு வக்கர கதியா இருக்கிறப்ப நிறைய பலன்கள் நல்லதா நடந்திருக்கும். வந்து வக்கர நிவர்த்தி ஆன பிறகு நிறைய சிரமங்கள் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால நீங்க வந்து அந்த பெருமாள் கோவில்ல போய் சக்கரத்தாளத்தை மட்டும் வழிபாடு பண்ணிக்கங்க. 12 முறை அவர் வந்து சுத்தி வந்து தீபம் மட்டும் போட்டுவாங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம சொல்ற அந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம குரு 7-10 கூடிய குரு வந்து உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. ஏன்னா ஜென்ம குருவுலதான் ராமர் வந்து வனவாச போன காலங்கள். அப்ப ஜென்ம குருவா இருந்தவர், அதுவும் கூட நேர்கதியில இருந்தாலும் பரவாயில்ல, வக்ரகதியில இருந்து கடந்த 4 மாதங்களாக நிறைய போட்டு புரட்டி எடுத்திருக்கு. உங்க வாழ்க்கையிலேயே வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து உங்களையே வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதராக உங்களை மாத்தி இருக்கும். இப்போதைக்கு பாக்குறப்ப நீங்க வந்து ரொம்ப வந்து பார்த்தா வேதாந்தம் பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. எந்த உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு ஈடுபாடு இல்லாம தான் இருக்கு. ஏதோ பேருக்காக இருக்கிறோம், ஏதோ கடமைக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சுல வந்து தெரியும். ஏன்னா வக்ர குரு வந்து கடந்த மாதங்கள்ல உங்களுடைய ராசியிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. மனசு ரொம்ப புண்பட்டு போய் ரொம்ப நோகடிச்சு வாழ்க்கையே வெறுத்து போடுறவங்க தான் இருந்திருப்பீங்க. அந்த வக்ர நிவர்த்தி தன்னுடைய நேர்கதியில வந்து அவர் வந்து இயங்குறப்ப வந்து அவருடைய பயண காலங்கள்ல வந்து மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஒரே இடத்துல வந்து நீங்க வந்து இருக்கக்கூடாது. அடிக்கடி வந்து பிரயாணங்களை வந்து நீங்க வந்து மேற்கொள்றது ரொம்ப நல்லது. தொழில் விஷயமாகவோ ஏதோ ஒரு விஷயமாகவோ நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறையும் வெளியூருக்கு நீங்க சென்று வரணும். அப்படி சென்று வர்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய காலமாக இருக்குது. குடும்ப அமைப்புன்னு பாக்குறப்ப வந்து குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள், ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு போராட்டமான அமைப்பாகத்தான் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். ஏன்னா 7-10 கூடையவர், அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு 5, 7, 9ஆம் ஸ்தானங்கள முக்கியமான ஸ்தானங்களை வந்து பார்வை செய்யறாரு. இப்போ குழந்தைகள் நீங்க சொல்றத வந்து கேட்காதுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுமே வந்து நீயா நானாங்கிற போட்டி ஈக்கோ வந்து இப்ப இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்ப நீங்க தான் சில நேரங்கள்ல வந்து விட்டு கொடுத்து போகணும். சில நேரங்களில் கண்டும் காணாம என்ன செஞ்சாலும் காதல வாங்காம இருக்கிறதா உங்களுடைய நிம்மதிக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை ஸ்தானம், தந்தையால சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். ஏற்கனவே உங்க ராசிக்கு 9ல வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. இப்ப வண்டி வாகனங்கள்ல போறப்ப உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிகவும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் அப்படித்தான், உங்களுடைய தந்தைக்கு அப்படித்தான் வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு வந்து வெளிநாட்டு போறக்கூடிய யோகம் எல்லாம் உங்களுடைய ராசிப்படி இருக்குது. அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பிரயாணம் அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போதைக்கு அதை நீங்க கொஞ்சம் சரி பண்ணி பார்த்தா போகணும். ஏன்னா அதுலயே நிறைய வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ராகு அங்க இருக்காரு, குருவும் 9ஆம் பார்வையா பாக்குறதுனால சில நேரங்கள்ல வந்து நீங்க வெளிநாட்டு வாய்ப்பை நீங்க வந்து தவிர்த்திடணும். அப்ப தீர்த்த யாத்திரை போகணும்னு அது ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஏதாவது நீண்ட தூரமா போய் பயணம் செய்ய நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்குது. உங்க ராசிக்கு வந்து தடை பெற்ற புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்க ராசியிலேயே அமர்ந்து 5ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்க ராசிக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து புத்திர பாக்கியமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இருந்தீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இப்ப வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த காலத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பாருங்க, குலதெய்வ வழிபாடு ரொம்ப வந்து முக்கியமா நீங்க வந்து செய்யணும். பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி அதுல இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரமா இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவும் கூட உங்களுக்கு வந்து பெண் தெய்வமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பெண் தெய்வத்தோட அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு வந்து 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்குது. என்னுடைய குழந்தைகள் விஷயத்துல வந்து படிப்புல வந்து ரொம்ப சுமாரா இருக்காங்க, அவங்களுக்கு சுபகாரியம் பண்ண முடியல அப்படின்னாலுமே வந்து இப்ப நீங்க வந்து சுபகாரியம் செஞ்சு நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி படிப்புலையும்
இருக்கிற தடைகள் வந்து நீங்கி அதிகமாக ஒரு கவனத்தோட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமா இருக்குது. உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சத்தங்கள், பிரிவுகள் வரக்கூடியதாக தான் இருக்கு. ஏன்னா குரு வந்து உங்க ராசியிலேயே உட்காந்து 7ஆம் இடத்தை வரை பாக்குறாரு. அப்ப பாக்குறதுனால 2 பேர்த்துக்குள்ள வந்து ஒரு புரிதல் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்ப அந்த இருக்கனால கொஞ்சம் ஆனா நீயா நானாங்கிற ஒரு போட்டிகள் அதிகமாகி அந்த பிரிவில் இருக்கக்கூடிய காலங்கள் அதிகமா இருக்கனால அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது வந்து ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். தனஸ்தானத்துல குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா வருமானங்கள் ரொம்ப வந்து குறைவா இருக்கும். நீங்க ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது அப்படின்னா அதுல வந்து வருமான தடைகள் வந்து அதிகமாக கொடுக்கும். தொழில் செய்யறவங்க வந்து ரொம்ப ரொம்ப நீங்க வந்து கவனமாக தொழில வந்து நீங்க வந்து இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்த குரு பாக்குறதுனால உங்களுடைய கவனம் முழுக்கவே வந்து தொழில் மேல போகாது. நிறைய வந்து பொழுதுபோக்கா இருக்கணும், என்னத்தை வேலை பார்த்து என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டான எண்ணங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்ப நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையில வந்து அதிகமான போட்டிகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். சத்துருக்களுடைய தொல்லைகள் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சத்துருக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எல்லாத்தையும் நட்பாத்தான் நீங்க பழகவே செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் வந்து உங்க மேல வந்து ஒரு பொறாமை போட்டி ஏற்படக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் எதிரிகள்கிட்டயே நீங்க வந்து எதிரிகள் நினைச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களோட தள்ளி போறது நல்லதான். எதிரி யாரு துரோகி யாருங்கிற அமைப்பே உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும். வீடு வீடு வாங்குறது, அதே மாதிரி நீங்க வந்து புதுசா வண்டி வாங்குறது எல்லாமே கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து வாங்கிக்கங்க. ஆனா வந்து சொத்துக்கள் நீங்க வந்து வாங்கி போடலாம், இடங்கள் வாங்கி போடலாம். காலி இடங்களா நீங்க வாங்கி போட்டா ரொம்ப நல்லது. வீடு கட்டுறதுக்குன்னு அதுக்கு சில காலங்கள் ஆன விட்டு நீங்க வந்து வீடு கட்டி ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். தீர்த்த யாத்திரை போறோம்னா இப்ப ரொம்ப நல்லது. முடிவு பண்ணா நீங்க கண்டிப்பான முறையில போயிட்டு வாங்க. நீண்ட காலமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. அடுத்து உங்களுக்கு உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு திங்கட்கிழமை சென்று அம்மனுக்கு ஒரு எலுமிச்சை, ஒரு 5 எலுமிச்சை அம்மனுடைய பாதத்துல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த எலுமிச்சை மரத்தை கொண்டு வந்து வீட்டுல வந்து ஒரு சாதமா பண்ணிய சூஸ் போட்டா சாப்பிட்டுவாங்க. மறக்காம அந்த அம்மனுக்கு 2 மாவிளக்கு தீபம் போட்டுவாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளமும் வெற்றியும் கிடைக்கும். நம்ம சொல்ற அந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான கடகராசி நேயர்களே, தாய்மை உள்ளம் கொண்டவங்க நீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, சந்திரனின் ஆட்சி வீடு, அதே மாதிரி குருவோட உச்ச வீடு. அப்ப கடகராசிக்காரங்க நீங்க எல்லாருமே பாத்துங்க, எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு தாய்மை ஒரு உணர்வோடய நீங்க பேசுவீங்க. நீங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பாசத்தோடய நீங்க வந்து பேசுவீங்க. உங்களுடைய உணர்வுகளை வந்து அப்படி சீக்கிரமா நீங்க வந்து வெளிக்காட்டுவீங்க. கோவப்பட்டாலும் அப்படித்தான், சந்தோஷப்பட்டாலும் அப்படித்தான், மனசுல வந்து துக்கப்பட்டாலும் அப்படித்தான், கண்ணுல வந்து அப்படி கண்ணீர் முட்டிக்கிட்டு இருக்கும். அழுதாலும் பாருங்களேன் ஒரு அழுகையோட பேசக்கூடிய அமைப்புகள் வந்து உங்க ராசிக்கு அதிகமா இருக்கும். அது நீங்க வந்து ஆணாக பிறந்தாலும் அப்படித்தான், பெண்ணாக பிறந்தாலும் அப்படித்தான். யாரையுமே பாருங்க உபசரிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீங்க வந்து யார் விருந்துக்கு வந்தாலும் சரிதான், வந்தோடனே பாத்துக்கோங்க, சாப்பிடுங்க, செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க, அந்த மாதிரி ஒரு உபசரிப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருப்பீங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் நீங்க இருப்பீங்க. இப்போ உங்க ராசிக்கு இது வரைக்கும் வந்து 12ல வந்து குரு இருக்காரு. உங்க ராசிக்கு 6, 9 கூடியவர் பாக்கியாதிபதி பெரிய ஸ்தானத்துல இருக்காரு. அதே குரு பகவான் இது வரைக்கும் நேர்கதியில இல்லாம வக்கரகதியில இருந்தாரு. இப்பதான் அந்த வக்கர நிவர்த்தி படுறாரு. உடல்ல வந்து உங்களுக்கு கடந்த ஆண்டுகள்ல வந்து மிகப்பெரிய ருணத்தை கொடுத்துருக்கும், ஒரு நோயை கொடுத்துருக்கும். அது எல்லாமே இப்ப வந்து சரியாயிரும். நான் அடுத்து வந்து உங்க ராசி தான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வரப்போறாரு. ஆனா இருந்தாலும் இப்ப ஒரு மார்ச் 11ல இருந்து ஜூன் வரைக்கும் உங்க ராசிக்கு 12ல வந்து நேர்கதியில இயங்குறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தந்தை வழியில வந்து வரக்கூடிய சொத்துக்கள் வரும். தாயாரில் இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். எல்லாமே உங்க ராசி இப்படிதான் நடக்குது. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா பாக்குறதுனால அம்மாவுக்கு இருக்கிற இந்த உடல்நல பிரச்சனைகள் சரியாகும். வீடு நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் நீங்க வந்து புதுசா தான் நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் புதுசா ரசனையோட, ரசனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தான்.
ஆனா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா புதுசாவே நம்மளுடைய ரசனைப்படி வீடு கட்டுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதுக்கு எல்லாமே தடை கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே இப்ப இந்த காலகட்டத்துல இந்த ஒரு 6-4 மாச காலத்துல நீங்க வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை வந்து அதுக்குண்டான ஒரு அஸ்திவாரமா நீங்க வந்து போடுவீங்க. நிறைய நாள் பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு அஸ்திவாரம் நீங்க போட்டு உண்டான முயற்சிகள் நீங்க வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பாருங்க, தாயாருடைய அன்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க எப்ப எங்க வெளியில போனாலும் சரிதான், அம்மாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இல்ல தூரமா இருக்காங்க அப்படின்னா அம்மாட்ட ஒரு டைமாவது காலைல எழுந்திரிச்சோனே போனை போட்டு பேசிடுங்க. அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு அம்மாட்ட ஒரு அன்பான வார்த்தை வாங்கிட்டு போனீங்கன்னா அதுவே அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேட்டாகவும் ஒரு எனர்ஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு உற்சாகமான நிலைக்கு நீங்க வந்து போயிருவீங்க. உங்க ராசிக்கு இப்ப வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். இந்த குருவோட வக்கர நிவர்த்தியில வந்து வருமானங்கள் அதிகரிக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி ஸ்தானங்கள் வந்து வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு நல்ல பலன் கிடைக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இது வரைக்கும் நான் வந்து ஒரு தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து தானா உட்காந்து தேடி வரும். இப்ப நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு சம்பளம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வருமானங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எனக்கு என்னதான் வேலை எனக்கு வருமானங்கள் வரமாட்டேங்குது, என்னுடைய மேலதிகாரிக்கு என்னுடைய திறமைகளை தெரிய மாட்டேங்குது, இது வரைக்கும் நல்ல வேலையை வாங்க முடியல அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியே வரும். அப்ப உங்களுக்குள்ள உள்ள மேல் அதிகாரிகளை கூப்பிட்டு பாராட்டி உங்களுக்கு உண்டான உத்தியோக உயர்வோ ஒரு பதவி உயர்வோ வருமான உயர்வு ஏதோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி உங்க வீட்டுல உள்ள பெண் குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறது வாய்ப்பா இருக்கு. ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 13 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்றது, ஒரு சுபகாரியம் நடத்தி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறது. அப்ப உங்களுடைய குடும்பத்துல உங்களை சுத்தியும் வந்துங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஊர் விட்டு ஊர் போறது, இல்ல நான் வெளியூர்ல இருக்கிறேன் எங்க அம்மா பக்கத்துல வரணும்னா அதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இடம் விட்டு இடம் மாறுறது எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்குது. இந்த காலத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். திருமணம் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காம இருக்கோ இப்ப இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தடைகள்லாம் சரியாகி திருமணங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. புத்திர பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்புல படிக்கிற மாணவர்கள் தான் சரிதான், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இருந்தாலுமே அப்படித்தான் இந்த காலகட்டத்துல படிப்புல வந்து முழு கவனம் நீங்க வந்து செலுத்தணும். ஏன்னா அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு பாக்குறதுனால உங்களுடைய மனசு வந்து ஏதோ ஒரு புதிய பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து எங்கேயும் வெளியில வந்து நீங்க வந்து ஊர் சுத்தாதீங்க. பள்ளிக்கூடமோ இல்லைன்னா காலேஜோ முடிஞ்சது அப்படின்னா நேரடியா போய் வீட்டுக்கு போயிடணும். வெளியில எங்கேயும் போறா அப்படின்னா வீட்டுல உள்ள பேரண்ட்ஸோட போறப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும். நான் குரு வந்து உங்க ராசிக்கு 12ல இருக்காரு, அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. தேவையில்லாத வீண் பிரச்சனையில நீங்க வந்து மாட்டிக்கிற கூடாது. அதனால வந்து கல்லூரியில் படிக்கிறவங்க பள்ளியில் படிக்கிறவங்கள கொஞ்சம் கவனமா படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பற்றிய வதந்திகள் வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல பரவும். நீங்க எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் சரியான முறையில் உங்களை நடத்தி எல்லாமே இருந்தாலுமே வந்து உங்களை பற்றி தவறான ஒரு வதந்திகள் வந்து உங்க மனசை வந்து வருத்தப்பட வைக்கும். ஆனா எதுனாலும் ஒண்ணுனா உங்களுக்கு மனசுல வந்து பாதிப்படைகிற மாதிரி பெரிய அளவுல வந்து சோகத்துக்கு போயிருவீங்க. இது வந்து கிரகத்துடைய நிலைகள்னால அது வந்து உங்களுக்கு வந்து அப்படி இருக்கு. இதை நினைச்சு நீங்க ஒன்றும் மனசுல வந்து வருத்தப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு தந்தை வழியில எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய காலமா இருக்கு. தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக நிறைய ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. ரொம்ப போய் நெருங்கி உறவாடாம செய்யாம ஒரு எல்லை வச்சு நீங்க பழகிட்டே ரொம்ப நல்லது. உங்க வயசுல உள்ள மூத்தவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வாக்குவாதமோ ஒரு பிரச்சனையை நீங்க வந்து வச்சுக்கிறாதீங்க. இந்த ஒரு 4 மாத காலங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க படித்த ஆசிரியர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துங்க. நீங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்பாக இருக்கும். தொழில் புதுசாக நீங்க தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா செஞ்சுக்கங்க. உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில் தான். சிவன் கோயில ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலையில ஒரு 9 மணிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு போய் குருவுக்கு பிடிச்சதே வந்து உங்களுக்கு வந்து முல்லை பூதான் அது வாங்கி அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்படி அர்ச்சனை பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து 2 விளக்கு மட்டும் போட்டுவாங்க. தனியா அகல் வாங்கி நெய் வாங்கி பஞ்சுத்தறி போட்டு 2 அகல் விளக்கு தீபை ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னும் நல்லா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குரு ஒருத்தரை மட்டும் தான் நம்ம வந்து நேரம் நின்று வணங்க முடியும்.
அப்படிங்கிறப்ப நீங்க இன்னும் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனவிட்டு நேர்கதியில் இயங்குறப்ப மிகப்பெரிய நல்ல உங்களுக்கு நிலைமையில கொண்டு வருவாரு. நம்ம சொல்ற அந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான சிம்மராசி நேர்களே, உங்க ராசிக்கு இந்த குருவோட வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது உங்க ராசிக்கு 5, 8 உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல 11 இருக்காரு. இது வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து உங்க ராசியில இருந்துக்கிறவர் வந்து வக்ரகதியில இருந்தாரு. இந்த குருவானவர் இப்ப வந்து வக்ரகதியில இருந்து போய் நேர்கதியில இருக்காரு. நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு உங்க ராசியில இருந்து 3ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு தன்னுடைய 5ஆம் பார்வையால. அது மட்டுமே இல்லாம உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இந்த குரு பகவான் உங்க இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறதுனால உடம்புல சில சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் உருவாகும். குருவோட பார்வை இருந்தாலே அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு வந்து. அது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கார் வேற. அப்படிங்கிறப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ல பாதிப்பு இருக்கிறது, கொழுப்பு கட்டிகள் அங்கங்க உருவாகிறது, எங்கேயா ஒரு இடத்துல வந்து அந்த கட்டிகளை வந்து வேற மாதிரி பிரச்சனையா மாறக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கு. உங்க ராசியிலேயே பாருங்க கேது பகவானும் அமர்ந்திருக்காரு. இப்போ வாழ்க்கை மேல உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு விரக்தியான எண்ணங்கள் வரும். எதை தொட்டாலும் நமக்கு வந்து ஒரு முடக்கமாவே இருக்குது, எப்பதான் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆல்ரெடி பாத்துக்கங்க, நீங்க வந்து ஒரு அஷ்டம சனியோட காலத்துலதான் நீங்க வந்து இருக்கீங்க. சனி பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 8ல இருக்காரு. அப்போ உங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கும் குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய வந்து சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும். நீங்க சொல்றத வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதுலயே வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய நீங்க வந்து ஒரு பொறுமையா நீங்க வந்து இருக்கணும். பொறுமையாக இருக்கிறப்பதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வந்து போக முடியும். நான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனைகள் வந்து பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கறனால இந்த நேரங்கள்ல நீங்க வந்து பொறுமையவும் நிதானத்தையும் நீங்க வந்து கடைப்பிடிச்சுட்டே வரணும். அடுத்து வந்து பாருங்க, வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்குது. ஆனா இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு பழைய வீடு வாங்குறது நல்லது. கட்டின வீடா நீங்க பார்த்து வாங்கணும், நல்லா இருக்கும். எந்த வாங்கினாலும் சரிதான், கொஞ்சம் வாஸ்துப்படி நீங்க வந்து முறையா பார்த்து வாங்கிக்கணும். நீங்க வந்து வீடு வந்து இப்போ வந்து வானம் தோண்டி கெட்டுறதை நீங்க வந்து தவிர்த்துடணும். கட்டின வீடா வாங்கிக்கங்க. அப்படி அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா இடங்கள் நீங்க வந்து காலி இடங்கள் வாங்கி போடலாம். மனை, அதாவது வந்து உங்களுக்கு வந்து மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு. வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்குது. அசையா சொத்துக்கள் நீங்க வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கிறதுனால சுப விரயங்களா நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இந்த ரெண்டுமே நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து கொடுக்குது. புத்திர பாக்கியங்கள், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால புத்திர பாக்கியங்களின் தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், ஏன்னா உங்க ராசிக்கு 8 11ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலுமே அதுலயே நீங்க வந்து மூழ்கிடக்கூடாது. உங்களுடைய இளைய சகோதரம் மூலமாக மிகப்பெரிய ஒரு நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, என்னுடைய தம்பி வந்து என்னுடைய தங்கச்சி என்ற வந்து அன்பாவே பேசவே இல்லையே, நீ எதுவுமே மதிக்கவே இல்லை அப்படின்னா, அப்ப இந்த காலகட்டத்துல வரக்கூடிய 4 மாதங்கள்ல வந்து உங்க மேல வந்து ரொம்ப வந்து அன்பா இருப்பாங்க, உங்க மேல பேசுவாங்க. அவங்களால உங்களுக்குமே வந்து ஆதாயம் வரக்கூடிய காலமாகத்தான் இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆனவிட்டு உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. தந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உடல் ஆரோக்கியங்கள் வந்து சரியாகும். உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் சுகஸ்தானத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே வந்து சிறிய அளவுல ஒரு மருத்துவ செலவு எடுக்கிறது மூலமா அவங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. புதியதாக தொழில் எதுவும் நீங்க இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், இருக்கிற தொழிலே உங்களுக்கு வந்து போதும். தொழிலை விட உங்களுக்கு வந்து உத்தியோக அமைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்போ உத்தியோகத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கேயும் உங்களுடைய மேல வந்து ரொம்ப போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கிறதுனால உங்களை பற்றிய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகி உங்களையே பாத்தீங்கன்னா வம்பு வழக்கெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க.
கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலங்கள். அதாவது வந்து இது வரைக்கும் நான் கடனே வாங்காம இருந்தா கூட இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். அதே மாதிரி ஏற்கனவே கடன் இருந்தாலுமே பாருங்களேன், ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கனால கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறப்ப ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா ஏன்னா மனசு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிலையா இருக்காது. பக்கத்துல ஏதோ சித்தநிலையை நீங்க வந்து இருப்பீங்க, ஏதோ ஒரு தவிப்புல இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அதனால வந்து கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்ப நீங்க வந்து கவனமா இருந்துக்கங்க. நீண்ட தூர பிரயாணம், கோவில், தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி செல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அந்த நேரங்களை நீங்க பயன்படுத்த ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இரண்டாவது திருமணம், முதல் திருமணம் முடிச்சு எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இரண்டாவது திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்துங்க, நல்லா இருக்கும். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் வந்து ரொம்ப நீங்க வந்து படிப்பு விஷயங்கள்ல மட்டும்தான் நீங்க வந்து கவனம் செலுத்துறோம். ஏன்னா உங்க மனசு வந்து இப்ப வந்து படிப்புல போகாது. நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கா இருக்கிறது, ஊர் சுத்துறது, இதெல்லா போய் சொல்லி நம்ம எங்கேயாவது வெளியில போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். அது வந்து இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா அப்படி போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வம்புகளுக்கு நீங்க சிக்கிடுவீங்க. அப்ப பிரச்சனைக்குள்ள நீங்க மத்தியில நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்க. நீங்க வந்து முழுமையாக படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்கள் வந்து இந்த காலகட்டங்களை ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். என்னதான் நீங்க வந்து ஒரு சரியான ஒரு அமைப்புல இருந்தாலுமே வந்து புதியதாக ஒரு அன்பு தொந்தரவு நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து உங்களுக்கு அதுவே வந்து மன நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கவனமான ஒரு பேச்சு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை பற்றி என்னதான் ஒரு வதந்தி வந்தாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. யாராவது புதுசாக ஒரு உறவினர் வந்து ஒரு நண்பர் வந்து உங்களோட வந்து புதுசா உறவு வச்சுக்கணும்னு பேச நினைப்பாங்க. அதில் வந்து நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உங்களால முடிந்த அளவுக்கு இந்த குருவோட வக்ர நிவர்த்தியான காலகட்டங்களை நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு தூரமாக இருந்ததுன்னா மாசத்துக்கு ஒரு முறையும், பக்கத்துல ரொம்ப இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு முறையா நீங்க குலதெய்வம் கோயில்ல போய் ஒரு 2 மணி நேரமா அங்க அமர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய நல்லதாக இருக்கு உங்களுக்கு வந்து. அது மட்டுமே இல்லாம உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல போய் புதன்கிழமை போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வந்து 5 தடவை நீங்க வந்து வலம் வரணும், சுத்தி வரணும். சுத்தி வந்து இந்த பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஒரு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலங்கள் இருக்கும். இந்த குரு பகவான் உங்க இந்த மாதிரி அமைப்புகளை இருக்கிறதுனால உடம்புல சில சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் உருவாகும். குருவோட பார்வை இருந்தாலே அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கார் வேற. அப்படிங்கிறப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ல பாதிப்பு இருக்கிறது, கொழுப்பு கட்டிகள் அங்கங்க உருவாகிறது, எங்கேயா ஒரு இடத்துல வந்து அந்த கட்டிகளை வந்து வேற மாதிரி பிரச்சனையா மாறக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கு. உங்க ராசியிலேயே பாருங்க கேது பகவானும் அமர்ந்திருக்காரு. இப்போ வாழ்க்கை மேல உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு விரக்தியான எண்ணங்கள் வரும். எதை தொட்டாலும் நமக்கு வந்து ஒரு முடக்கமாவே இருக்குது, எப்பதான் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆல்ரெடி பாத்துக்கங்க, நீங்க வந்து ஒரு அஷ்டம சனியோட காலத்துலதான் நீங்க வந்து இருக்கீங்க. சனி பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 8லதான் இருக்காரு. அப்போ உங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கும் குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய வந்து சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும். நீங்க சொல்றத வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதுலயே வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய நீங்க வந்து ஒரு பொறுமையா நீங்க வந்து இருக்கணும். பொறுமையாக இருக்கிறப்பதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வந்து போக முடியும். நான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனைகள் வந்து பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கறனால இந்த நேரங்கள்ல நீங்க வந்து பொறுமையவும் நிதானத்தையும் நீங்க வந்து கடைப்பிடிச்சுட்டே வரணும். அடுத்து வந்து பாருங்க, வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்குது. ஆனா இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு பழைய வீடு வாங்குறது நல்லது. கட்டின வீடா நீங்க பார்த்து வாங்கணும், நல்லா இருக்கும். எந்த வாங்கினாலும் சரிதான், கொஞ்சம் வாஸ்துப்படி நீங்க வந்து முறையா பார்த்து வாங்கிக்கணும். நீங்க வந்து வீடு வந்து இப்போ வந்து வானம் தோண்டி கெட்டுறதை நீங்க வந்து தவிர்த்துடணும். கட்டின வீடா வாங்கிக்கங்க. அப்படி அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா இடங்கள் நீங்க வந்து காலி இடங்கள் வாங்கி போடலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு. வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்குது. அசையா சொத்துக்கள் நீங்க வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கிறதுனால சுப விரயங்களா நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இந்த ரெண்டுமே நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து கொடுக்குது. நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து
வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான கன்னிராசினியர்களே, குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க ராசிக்கு ஏற்கனவே வந்து பாருங்க கண்டசனி நடந்துகிட்டு இருக்கு. இதனாலே வந்து நிறைய வந்து உடல் உபாதைகளா கொடுத்துருக்கோம். அப்ப இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 4-7 அவரே வந்து 10ல இருக்காரு. அது கூட கேந்திராதிபதி தோஷத்துல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் நீங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியே போய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாம பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், ஒரு அமைதி இல்லாம மனசு பார்த்துக்குங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு தவிப்பா இருக்கிறவங்க, எங்க போனா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்ல இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த மார்ச் 11ல இருந்து பாருங்க ஒரு 4 மாத காலத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து விட்டு கொடுத்து போற தன்மை, ஒரு சண்டை சச்சரவுகள் குறைஞ்சு ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடியவங்க கூட இப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாத்தி எதையுமே கொஞ்சம் பாசிட்டிவா பேசக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. வருமானங்கள், நிலையான வருமானத்தை நோக்கி நீங்க வந்து இருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கிட்டு ஒரு 6 மாசம் வேலை இங்கிட்டு ஒரு 6 மாசம் வேலை பார்க்குறீங்க, இப்படியே உங்களுக்குள்ள ஒரு துறையிச்சே ஒரு வருமானங்கள் இல்லாம இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிடாரு அப்படிங்கிறப்ப தொழில் ஸ்தானத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. தொழில் பண்றவங்களா இருந்தாலுமே வந்து வேலை பார்க்கறது எதுலையுமே வந்து நமக்கு நிலையான ஒரு முறையான வருமானம் வரணுங்கிற எண்ணம் வந்து மனசுல வந்து உங்களுக்கு வந்து ஆழமா இருக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த தொடர்ச்சியான வருமானத்தை நோக்கிதான் உங்களுடைய மனம் வந்து சிந்தனைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இப்ப புத்திர பாக்கியஸ்தானம் வந்து வலுவா இருக்குது உங்களுக்கு வந்து. உங்க குரு வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால இது வரைக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க கூட வந்து எனக்கு முதல் குழந்தை வந்து எனக்கு வந்து பெண் குழந்தையா இருக்கு, இப்ப வந்து ஆண் குழந்தை வேணும்னா இப்ப இந்த வக்கர நிவர்த்தி ஆனவட்டு உங்களுக்கு வந்து அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. எனக்கு ஒரு குழந்தை மட்டும் எனக்கு 2ஆவது குழந்தை வேணாலும் அதுக்குவே வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை பாக்கி வேணும் கேட்டாலுமே வந்து உங்க குடும்பத்துல புதியதாக ஒரு உறுப்பினர் சேர்க்கை, ஒரு குழந்தை வரம் பொக்கிஷமா கிடைக்கிறதுக்குலாம் அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனவட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்ப நீங்க வந்து வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி வண்டி நீங்க வந்து புதுசா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நான் பழைய வண்டியே வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து புதுசா வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குது. ஆனா மோட்டார் கொஞ்சம் நீங்க சரி பண்ணி பார்த்து வாங்கணும். ஏன்னா நீங்க வந்து நிறைய வந்து அந்த மோட்டார் விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரியான முறையில் தெரிஞ்சவங்களை கூட்டு போய் நீங்க பரிசோதனை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். காலி இடங்கள் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பொன் பொருள் சேர்க்கைகள் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் வந்து வலுவா இருக்குது. இது வரைக்கும் நீங்க கடன் வாங்காம இருந்தாலுமே கன்னிராசிக்காரங்க யாருமே வந்து கடன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சமாச்சும் கடன் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் நிறைய நீங்க வந்து சம்பாத்தியம் பண்ணி வச்சிருப்பீங்க. அதற்கு உங்களுடைய செயல்பாடுகளவே வந்து காரணமாக இருக்கும். எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை நீங்க வந்து அனுசரிச்சு போகாதது, ஒரு ஒத்து வராத குணங்கள் வந்து அதிகமா இருக்கும். ஒருத்தவங்க ஒரு சபையில ஒரு 10 பேர் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்வாதமாத்தான் நீங்க வந்து ஒரு கருத்து சொல்வி விவாதம் பண்ணக்கூடிய ராசி நீங்க வந்து. அப்படி இருக்கிறதுனால வந்து நிறைய எதிரிகள் உங்களுக்கு வந்து அதிகமா இருப்பாங்க. அப்ப இது வரைக்கும் அவங்க யாருமே உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்காம இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள ஒரு 4 மாத காலத்துக்கு உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பிரச்சனைகள், அதாவது யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால உங்களுடைய எதிர்பாலினம் நீங்க வந்து ஆணாக இருந்தா பெண்கள்கிட்டையும், பெண்ணாக இருந்தா நீங்க ஆண்கள்கிட்டையும் ரொம்ப ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்லையும் உங்களுடைய போட்டோக்கள் பதிவிடுறது, போன் மூலமா நீங்க பேசுறது எல்லா விஷயமே வந்து இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாதகாதிபதி ரொம்ப வலுவா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்க ஒவ்வொரு செயலையுமே நீங்க வந்து ரொம்ப கவனமா தான் நீங்க எடுத்து வைக்கணும். கன்னிராசியில பிறந்தவங்க, பள்ளியில படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டுல வந்து உண்மையை சொல்லி நீங்க எல்லாமே இருக்க பாருங்க. உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீட்டுல வந்து நீங்க வந்து பொய் சொல்லி நீங்க வந்து பணம் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க. உண்மையான நிலவரத்தை சொன்னாதான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எதுவும் பிரச்சனைகள் வராம உங்களை வந்து தற்காத்துக்க முடியும். வெளியூர் டூரு இதெல்லாம் போறதுல இந்த 4 மாதங்கள்ல கொஞ்சம் நீங்க வந்து குறைச்சிக்கங்க. எங்கேனாலும் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வீட்டுல உள்ளவங்க பெரியவங்களோடையும் தகுந்த பாதுகாப்போட நீங்க வந்து போகணும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல வந்து கேது வேற இருக்காரு. அதனால வந்து குரு வந்து உங்க ராசிக்கு 10ல இருக்கிறதுனால அதையுமே கொஞ்சம் பாதகமான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்குமே வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்துல வந்து உங்களை தூண்டி விட்டு
உங்களை ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு அவங்க வந்து அழகு பார்க்கக்கூடிய அமைப்புல தான் உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அதனால வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து உங்கள் நண்பர்களை வந்து நீங்க வந்து நம்பாதீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து நண்பர்களுடைய கூட்டு சேர்க்கை வந்து உங்களுக்கு எப்பயுமே ஆகாது. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா குருவோட வீடு தான். அப்ப குரு உங்களுக்கு வந்து பாதகாதிபதி. நண்பர்கள் வந்து தொழில் கூட்டாளிகள் எதுவுமே உங்களுக்கு வந்து செட் ஆகாது. தனிமையா சிங்கிளா நீங்க என்ன செஞ்சாலும் அது வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். கூட்டு மட்டும் உங்களை வாழ்நாள் ஃபுல்லா எப்பயுமே இருக்கவே கூடாது. நீங்க யாருக்குமே வந்து இந்த மாதங்கள்ல வந்து ஒரு கையெழுத்து போடக்கூடாது. ஒருத்தருக்காக பணம் வாங்குறாங்க, ஒரு லோனுக்கு நான் போய் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், ஒரு பிரச்சனைக்காக நான் போய் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா அதுல கொஞ்சம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடணும். பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குன்னா, நீங்க இந்த காலகட்டத்துல பணம் கொடுத்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேர்றது ரொம்ப குறைவாக இருக்கும். வரக்கூடிய அமைப்புகளுமே வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க எல்லாம் ரொம்ப வந்து கவனமா இருங்க. உங்களுடைய பணம் வந்து இன்னொரு இடத்துல போய் லாக் ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி பாருங்களேன், உங்களுடைய தனஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் நீங்க மட்டுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் மட்டும் வேலை பார்ப்பீங்க. இப்ப உங்க குடும்பத்துல இருந்து இன்னொரு ஆள் ஒரு வேலை பார்த்து ஒரு வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். அது வந்து உங்க வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளாகவும் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில வந்து புதியதாக வருமானம் ஒன்று வரக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. ஆனா என்ன வருமானங்கள் அதிகமாக வந்தாலுமே வந்து விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத இருக்கனால நீங்க வந்து சுப விரயமா நீங்க வந்து அதை மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது. நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 1 ராகு காலத்துல போங்க. 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள போய் மாவிளக்கு 9 விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பத்திரகாளி அம்மனுக்கு சிவப்பு அரளி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை வந்து குறைஞ்சு உங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான துளாராசி நேயர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தான் தர்றதுக்கு தயாரா இருக்குது. ஏற்கனவே வந்து குரு பயிற்சி ஆனதுல இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுத்துருக்கோம். குடும்பத்திலையும் ஒரு செல்வ செழிப்பை கொடுத்துருக்கோம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோட கை வந்து மேலோங்கி இருக்கும். அவர்கள் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதுக்கு தக்கன வந்து நடந்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றது கருத்துக்கள் வந்து மிகவும் உங்களுக்கு வந்து பிடிச்சதாக இருக்கும். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பாவுமே அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துறை லைஃப் பார்ட்னர் பேச்ச வந்து இந்த நேரத்துல கேட்கறது ரொம்ப நல்லது. சில நிதி விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஏதாவது சொத்து வாங்குறதாகட்டும், இதனாலுமே வந்து உங்க வீட்டுல கவனமா நீங்க அவங்கள்ட்ட கலந்து பேசி நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்குடைய 3 6 குடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்னதான் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து உங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த கணவன் மனைவி நெருக்கம்ங்கிறது குறையவே செய்யாது. எதுலையுமே நீங்க வந்து ஒரு நேரம் சண்டை பட்டாலும் அதை விட வந்து 10 மடங்கு அன்பு காட்டக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்குது. புத்திர பாக்கியம் மிகவும் நல்லா இருக்குது. குழந்தை தாமதம், குழந்தை பிறப்பு இல்லாம இருக்குது, எனக்கு கொஞ்சம் குழந்தை இல்லாம இருக்குது, ஒரு மனசுல ஒரு பயமா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. புதியதாக வருமானங்கள், பதவி உயர்வுகள், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளா நான் அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கூட வந்து ஒரு சம்பளம் கூட்டி தராங்க, எனக்கு சம்பளமே தரவே இல்லை அப்படின்னா இந்த 4 மாத காலத்துல உங்களுக்கு வந்து சம்பளமும் கூட்டி தருவாங்க. உங்களுடைய திறமைகள் வந்து உங்களுடைய மேலதிகாரி தெரிய ஆரம்பிச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெகுமதிகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த 4 மாத காலங்கள் இருக்குது. இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தியானே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆடை ஆபரணங்கள், அதாவது உங்க ட்ரெஸ்ஸிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பார்த்தாலும் மனசு மகிழ்வோட இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. ஏன்னா இதோட பலன் 100% உங்களுக்கு தான் வெற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. நினைச்சதை வந்து உடனே செஞ்சு முடிச்சுட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்குது. பூர்வ புண்ணியம் வந்து நல்லா வலுவா இருக்குது உங்களுக்கு வந்து. அப்ப உங்களுடைய தாயார் வழியில நிறைய உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது.
இங்க எதனால ஒண்ணு வேணாலும் சொத்துக்கள் இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனையாகட்டும், உங்களுடைய தாயார்ட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி தீர்வுகள் கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. தந்தை வழி உறவுகள், தந்தை வழி வர்க்கத்தால கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க வந்து பேசி பழகிக்கிட்டு இருக்கணும். அவங்களால பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தேவையில்லாத சிக்கலை வந்து உங்களை மாற்றிவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. இந்த காலகட்டத்துல துளாராசிக்காரங்க உங்கள சில பேருக்கு வந்து காதல் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் வந்து காதலிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வீட்டுல சொல்லாம இருந்திருப்பீங்க. இப்ப உங்க வீட்டுக்கு தானா தெரிய வந்து அது திருமணத்துல போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து காவல் நிலையத்துல போய் திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்புகளுமே வந்து இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு. புதிய சொத்து சோகம், வண்டி, வாகனங்கள், அசையா சொத்துக்கள் அனைத்துமே சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு, கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து குரு பார்வை உங்க ராசி பார்வைனால படிப்பை தவிர மற்ற விஷயத்துல மட்டும் நீங்க வந்து கவனம் செலுத்துவீங்க. எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்றது, மற்றவங்களுக்கு தலையிடுறது, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வாருது, தவறான பழக்க வழக்கங்கள் வாருது, எல்லாமே உங்களை வந்து ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க தான் ஒரு விழிப்புணர்வா இருந்து அதெல்லாம் நீங்க தள்ளிட்டு தான் நீங்க படிப்புல கவனம் போகணும். வெளியிடங்கள்ல போறப்ப செய்யறப்ப ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு புதியதாக நட்பு கிடைச்சதுனால நீங்க வந்து விரும்பி போய் பழகிக்கிறாதீங்க. அதுவே உங்களுக்கு நாளைக்கு பெரிய சிக்கல்ல கொண்டு உங்களை வந்து மாட்டி விட்டுரும். வெளிநாடு யோகங்கள் நல்லா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா எடுக்கிறது, பெரிய வெளிநாட்டு கம்பெனிக்கு படிப்பு விஷயமாவோ அப்படித்தா வேலை விஷயமாவோ நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆக உங்களுக்கு முடியறதுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு உங்க ராசிக்கு 9ல இருக்காரு. அப்படிங்கிறப்ப நீங்க படிக்கவும் போகலாம், இல்ல வேலை விஷயமாகவும் போகலாம். நான் தொழில் பண்றேன், வெளிநாட்டு வர்த்தகம் பண்றேன்னா அதை நீங்க தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்குமே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடுகள் நீங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமா பண்ணிக்கணும். உங்களுக்கு கல்வி போதித்த ஆசிரியராகட்டும், இல்ல உங்களுடைய பெரிய வயசானவங்க ஒரு முன்னோர்கள் யாராவது உங்களுக்கு பெரியவங்களா இருந்து உங்களுக்கு சில இது வழிகாட்டு சொல்லியிருப்பாங்களா, அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து நீங்க வந்து ஒரு வழிபாடு பண்ணிக்கங்க. அவங்கள்ட்ட சில ஆசீர்வாதங்கள் நீங்க வந்து பண்ணிக்கங்க. பண்ணா ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். இப்ப துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே வந்து நல்ல அமைப்பாக இருந்தாலும் 5ல வந்து ராகு வேற அமர்ந்திருக்கிறதுனால குருவோட பார்வையும் உங்க வீட்டுக்கு 5ஆம் இடத்துல படுறதுனால இந்த குரு ராகு காம்பினேஷன் இருக்கிறதுனால உங்க மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அப்ப அதை வந்து அந்த எண்ணத்துப்படி நீங்க வந்து போயிடக்கூடாது. அதனால வந்து நிறைய வந்து கவனமாக இருக்கணும். உங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்தி முறையான ஒரு வழிபாட்டு மூலமா தான் நீங்க கொண்டு போனாதான் குடும்பத்திலேயும் பெரிய சிக்கல்கள் வராமல் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கும் தயாராகலாம். அவங்ககிட்டயும் நீங்க பேசுறப்ப வந்து கவனமாக இருந்துக்கணும். வீடு நீங்க வந்து கட்டலாம், கட்டின வீடா வாங்கலாம். நான் எதாக இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு முறையான வாஸ்துப்படி பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும். அடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து டூர் போறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இப்ப வந்து நீண்ட தூரமாக வெளியூர் போகணும், ஒரு வாரம் போய் நான் யாத்திரை பண்ணி நீ தரிசனம் பண்ணணும்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 9 வந்து குரு இருக்கிறதுனால அந்த மாதிரி தரிசனம் பண்றது நல்லது. சித்தர்களுடைய சீவ சமாதிக்கு போறதுலாம் உங்களுக்கு வந்து மனசுல வந்து எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல 3, 6 கூடையவர் இருக்காரு. அப்ப வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எதிரிகள் இருப்பாங்க, வெளியில இருக்கவும் மாட்டாங்க. உங்க நட்பு வட்டாரத்துல எதிரிகள் இருப்பாங்க. வெளியில இருந்து யாரும் உங்களுக்கு புதுசா வரணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் உங்களால வந்து பயன் அடைஞ்சவங்களே உங்களுக்கு வந்து எதிரிகளா இருப்பாங்க. அப்ப அவங்க யாருங்கிறத ஒரு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும். அவங்களே வந்து தேவையில்ல உங்களை வந்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிடுவாங்க. இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைக்கு இவன் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்ப அதனால வந்து நீங்க யாரையுமே எப்பயுமே வந்து முழுமையா நீங்க வந்து நம்பவே கூடாது. நம்பினா நீங்க ஒரே தான் நம்பிடுவீங்க. அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் பார்த்துதான் நீங்க நம்பிக்கை வைக்கணும். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல வந்து நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் போய் நீங்க வந்து உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாலும் சரிதான், இல்லைன்னா 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குருவால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலங்கள் மிகப்பெரிய பொற்காலமாக உங்களுக்கு இருக்கிறது. நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து
வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, குருவின் வக்ர காலம், வக்ர நிவர்த்தி காலங்கள். ஏன்னா உங்க குரு வந்து உங்க ராசிக்கு 2, 5 கூடையவர். அப்ப 2, 5 கூடையவர் 8ல இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குக்கு உரிய மரியாதைகள் கிடைக்காது. ஏதாவது ஒரு காரியங்களை வந்து நீங்க செய்ய நினைச்சிருப்பீங்க, அதுல நிறைய வந்து தடைகள் கொடுக்கும். இது வரைக்கும் உங்க சொல்லுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாம இருந்தவங்க கூட இப்ப வந்து மறுப்பு சொல்லக்கூடிய காலமாக இப்ப வந்து இருக்குது. 8ஆம் இடத்துலயே உட்காந்தாரு. அப்ப வருமானங்கள் இப்ப கடந்த நாட்கள்ல கடந்த மாதங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வருமானங்கள் வரும்னு நினைச்சு நீங்க எதிர்பார்த்து ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வருமானம் கூட உங்களுக்கு ஊதியம் கூட சரியான முறையில வராது. அப்போ எந்த ஒரு செயலுமே முழுமையடையாம உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அது மட்டுமே இல்லாம குரு உங்க ராசிக்கு 8ல மறைஞ்சிருக்கிறதுனால உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தோட பாக்குறதுனால அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சில நாட்களாக இருக்கும். அப்ப இதுக்குமே வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆனவட்டு எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணு தலைவலி, ஏன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சரியான முறையில செரிமான கோளாறுகள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். பசிக்காம இருக்கிறது, லேட்டா சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஆகக்கூடியதாவே உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி மார்ச் 11க்கு அப்புறம் வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் முடிக்காம இருக்கிறவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் முடியக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. திருமணம் முடிச்சவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் சில தடைகளை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது, கொஞ்சம் வயசு வந்து குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சிட்டேங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய மகளோ மகனாக இருக்கட்டும், அவங்க மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நீங்க ஏதாவது கொஞ்சம் சொத்து வச்சிருந்தாலும் எதை இருந்தாலும் அதை வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு பங்கு வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய எதிர்பார்ப்போட உங்க பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஆனா உங்ககிட்ட வந்து அன்பை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்துக்கள், அந்த ஒரு பணத்தை தான் எதிர்பார்க்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால அவங்ககிட்டயே நீங்க கொஞ்சம் சரியான முறையில நீங்க ஒரு நட்புணர்வோட வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப வந்து மனசை ஆழத்துக்குள்ள கொண்டு போய் செய்வீங்க. யாரு மேலேயுமே உண்மையான பாசம் வச்சா உண்மையா பாசம் வைப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களையே சில ஏமாறக்கூடிய குடும்பத்துக்குள்ளேயே நீங்க வந்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப விஷயங்களை ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீங்க வெளியில வந்து யார்ட்டையுமே வந்து சொல்லக்கூடாது. சொன்னா ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல இருக்காரு. குடும்ப சார்ந்த விஷயங்களை வெளியில சொல்றப்ப அதுவே உங்களை வந்து நாளைக்கு ஒரு மைனஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. உங்களுடைய வருமானம் வந்து விரயமாகக்கூடிய நேரமா இருக்கனால சுப விரயங்களா நீங்க வந்து மாத்திக்கோங்க. வீடு வாகனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அசையா சொத்துக்கள் எல்லாமே வாங்கக்கூடிய நேரங்கள் இருக்குது. அதெல்லாம் மரியாதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி பார்த்து செஞ்சுதான் நீங்க வந்து வாங்கணும். வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்குது. வெளிநாட்டு உத்தியோகம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா நம்மள நீங்க வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. படிப்பு, பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு உங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த நேரங்களை வந்து படிப்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா ஆகணும். நீங்க படிக்கிற இடத்துலயும் சரி பார்த்துக்கங்க. உங்களுடைய படிப்பை தவிர மற்ற விஷயத்துலாம் கவனம் போகுது. இன்னொன்னு நண்பர்கள் வட்டாரம் சேர்க்கைகள் சரியில்லாத நேரமா அந்த நேரம் இருக்குது. நிறைய வந்து தவறான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு உங்களுக்கு வந்து ஈடுபடுத்துற மாதிரி தான் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. புதியதாக எந்த ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் இப்பொழுது வேண்டாம். இன்னும் ஒரு 4 மாதங்கள் கழித்து விட்டு நீங்க பாத்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற வேலையவே நீங்க வந்து பாத்துக்கிட்டே வாங்க. இல்ல இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வேலையை விடாம கூட நீங்க புதுசாக ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கலாம் ஒழிய அந்த வேலையை விட்டுட்டு புதுசாக நீங்க வந்து தொழில் பண்ண வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளவு தூரம் சிறப்பானதாக இருக்காது. ஒரு இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நீங்க வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நேரமாக இருக்கும். ஒரு 6 மாத காலங்கள் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால இப்போதைக்கு புதுசு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். உத்தியோக மாற்றம், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலை மாறணும்னா இப்ப தயவு செய்து வேலையை விட்டுறாதீங்க. புதியதாக வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. அதனால வந்து இப்போதைக்கு வேலையை விட வேண்டாம். இருக்கிற வேலையிலேயே கொஞ்ச நாளைக்கு கவனமா இருங்க. அதுக்கப்புறம் நல்ல மாற்றமாக இருக்குது. மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல வந்து அதுதான் சின்ன சின்ன பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வருவதற்கு கவனமா இருக்கணும். நீங்க வந்து எங்கேயாவது பொது இடங்கள்ல பேசுறப்ப உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பா இருந்து நீங்க பேசணும். நீங்க எதுனாலும் பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசிட்டு வந்துடுவீங்க. அதுவே உங்களுக்கு வந்து நாள்பட்ட பிரச்சனையா மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது.
திருமணம் சார்ந்த விஷயங்களை இதுவரைக்கும் திருமணமாகாம இருக்கு, திருமண தடைகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் வந்து இப்போ வந்து சுபகாரியம் தடைகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்ச விட்டு உங்களுக்கு சுபகாரி தடைகள்லாம் நிவர்த்தி ஆகி சுபகாரி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கனால ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கங்க. இப்போதைக்கு வந்து உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய கால பைரவர் தான். அது வந்து அம்மன் கோயிலும் இருக்கும், காளியம்மன் கோயில் இருக்கும், மாரியம்மன் கோவிலும் இருக்கும். அது மட்டுமே இல்லாம சிவன் கோவில் எல்லா கோயிலையுமே வந்து காலபைரவர் இருப்பாரு. அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலையில 6 to 7 இந்த நேரங்கள்ல போய் பச்சரிசி மாண்புல போய் 9 விளக்கு தீபம் ஏற்றி காலபைரவருக்கு பிடிச்ச சிவப்பு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் சிறப்புகள் அதிகமாக சேர்வதற்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் கை கொடுக்கும். நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான தனுசு ராசி நேயர்களே, கடந்த நாட்கள்ல வந்து ஏன்னா உங்க ராசி அதிபதி நாளுக்குடைய அதிபதி வந்து உங்க ராசிக்கு 7ல இருந்து வக்கரகதியில இருந்தாரு. இதுல வந்து நிறைய தடுமாற்றங்கள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாம ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிருப்பீங்க. நீங்க வந்து உங்களுக்கே சில சமயங்கள் பாத்துங்க அதிகமா டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, திடீர்னு சண்டைகள் போறது, சச்சரவுகள் அதிகமாவே இருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கும். ஆனா அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து பறக்கும். வீட்டுல பாத்துக்கோங்க, பிரச்சனை காரணமே வந்து இவ்வளவு நாள் நீங்களா தான் இருந்திருப்பீங்க. இப்ப அதே நம்மளுடைய குணத்தை நீங்க வந்து மாத்திக்கிறீங்க. உங்க மேல தப்பு இருக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து ஒரு அனுசரணையா போகக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எப்பன்னு பார்த்தா மார்ச் 11க்கு அப்புறம் இருக்குது. அப்ப உங்களுடைய தவறுகளை வந்து ஒருத்தர் வந்து சுட்டி காட்டுவாங்க. அது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல வெளிநபராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து உங்க நண்பராகவும் இருக்கலாம். ஏதாவது உங்க தவறை சுட்டி காட்டினா அதையே நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி சொன்னா கூட நீங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஆனா இப்போ வந்து நீங்க சரி நம்மளும் தப்பு இருக்கிற மாதிரி மாத்திக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல வந்து குடும்பத்துல நமக்கு தேவை நிம்மதி தேவை இந்த அமைப்புல தான் நீங்க வந்து வந்திருப்பீங்க. இப்ப இதே இது தனுசு ராசிக்காரங்களுக்கு யாருக்காவது திருமண தடை இல்லாம இருக்கு, திருமண தடையா இருக்குது, புத்திர பாக்கியம் இல்லாம இருக்குன்னா அப்ப இந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதான் நீங்க இந்த காலத்துல பயன்படுத்த ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு லக்னாதித்த ராசி அதிபதியே போய் 7ல இருக்காரு. அப்படி 7ல இருக்கிறப்ப மிகவும் நல்ல வாய்ப்பா இருக்கனால நீங்க வந்து தொலைதூர பயணம், கடல் கடந்த பயணம் எல்லாம் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு வந்து புது வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டுகள்ல ஃபுல்லாவே பாத்துக்கோங்க சனி 7ரை சனியோட காலங்கள், ராகுவோட பாதிப்பு எல்லாமே இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வாரீங்க. நீங்க வந்து அப்படி இருக்கிறனால இடம் வாங்கி போட்டிருக்க, எனக்கு வீடே இது வரைக்கும் கெட்டவே இல்லை, என் பேர்ல ஒரு சொத்து கூட இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப அந்த 4 மாசம் சின்ன அளவுல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அசையும் சொத்துக்களும் வாங்குவீங்க, அசையா சொத்துக்களும் நீங்க வந்து வாங்குவீங்க. புதுதாக வண்டி மாத்துறது, இல்ல இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு புதுசா கார் வாங்குறது, பைக் வாங்குறது, 2 வீலர் பொருள் எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த 4 மாதத்துல வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குது. வந்து பயன்படுத்திக்கங்க. டாக்குமெண்ட்ஸ்ல மட்டும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வந்து பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்க ஆண்கள் இடத்துலயும், ஆணாக இருந்தா பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை உங்களை அறியாமலே நிறைய வந்து ஒரு பிரச்சனையில ஒண்ணு மாட்டிருக்கிறவங்க உங்களுக்கு செய்கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு பேருந்துல போறீங்க, ஒரு ஏதாவது ஒரு ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா அந்த பயணத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாதான் அந்த பயணத்தை வந்து எந்த பிரச்சனையும் வராம நீங்க வந்து சமாளிக்க முடியும். பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுமே வந்து ரொம்ப நீங்க வந்து படிப்பு விஷயங்கள்ல கவனமா தான் நீங்க வந்து இப்போதைக்கு இருப்பீங்க. ஆனா பாருங்க சில விஷயங்களை நீங்க நல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்ப பார்த்தாலும் ஒரே படிப்பு தானே வாப்பா அப்படின்னு சொல்லி வெளியில உங்களுக்கு படிப்பை வந்து தடை செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனா கொஞ்சம் நீங்க வந்து படிப்புக்கு மட்டுமே நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து படிப்புல கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தனுசு ராசினியர்களுக்கு இப்ப இந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே ஒரு புது பொலிவோட இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா சிந்தனைகளை நீங்க வந்து மாத்திக்கிறீங்க. புதுசா ஏதாவது ஒரு சிந்தனைகள், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், உங்களுடைய அலங்காரம் ஆகட்டும், எல்லாமே உங்க லைஃப் ஸ்டைல வந்து மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், தனுசு ராசி பெண்களுக்கு வந்து
உங்க அலுவலகத்திலையும் பாத்தீங்கன்னா மேலதிகாரியுடைய நேரடி கண்காணிப்பு நீங்க வந்து ஆளாவீங்க. இது வரைக்கும் உங்களுடைய திறமைகள் எதுவுமே வெளியே தெரியாம இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இப்போ ஒரு 4 மாசமா உங்களுக்கு வந்து நீங்க என்ன வேலை பார்த்தாலும் என்ன செய்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருக்குது, உங்களுக்கு ஏத்த மாதிரி பதவி உயர்வை கூட்டுவோமா, இல்லைன்னா சம்பளத்தை கூட்டுவோமா, இல்ல வேற நல்ல பிரான்ச்சுக்கு மாற்றுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்து உங்களுடைய மேலதிகாரிக்கு இருக்கும். ஆனா அந்த அரசு வேலை பாக்குறவங்க மட்டும் கொஞ்ச நாளைக்கு கவனமாக நீங்க இருக்கணும். அரசு உத்தியோகம் பாக்குறவங்க, அந்த அரசு பணியில் இருப்பவங்க, அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு 4 மாத காலங்கள் வந்து ரொம்ப வந்து நீங்க வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். இருந்தா தான் உங்களால அந்த பதவியிலையும் அந்த வேலையில உங்களால நீட்டிக்கவே முடியும். அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு அவதூறான பேச்சுக்கும் நீங்க வந்து ஆளாகாதீங்க. ஆளாகாம இருந்தா தான் நீங்க அடுத்த கட்டத்துல நீங்க உங்களுடைய பயணத்துல வந்து தொடர முடியும். அரசியல் பண்ணலாம், அதுலயே சில குறுகிய காலத்திலேயே தடைகள் ஏற்பட்டு அதுலயுமே ரொம்ப வந்து நீங்க மனசு வருத்தப்படுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து வீடு, சொந்த வீடு எல்லாமே இருந்தாலுமே புதியதாக வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப வரக்கூடிய நாட்கள்ல வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆனவட்டு இருக்குது. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை காளிகாம்பல், காளிகம்மன் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க போய் 4 to 6 ராகு காலம் சாயங்காலம் வந்து அந்த ராகு காலத்துல போய் அம்மனுக்கு சிவப்பு அரளிப்பூ மாலை வாங்கி கொடுத்து அம்மனுக்கு மாலை போட்டு 2 நெய் விளக்கு தீபம் ஏற்றி தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. மிகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவ சாப்பிட்றத கொஞ்சம் நீங்க வந்து குறைச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன், அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான மகர ராசி நேயர்களே, குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். குரு வக்ரமா இருக்கையில அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க. எங்கெங்க இருந்தோ உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. பண விஷயத்துல ஒரு பக்கம் லாக் ஆயிருப்பீங்க. பணம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த வரக்கூடிய பணங்கள் வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விரைய செலவாகக்கூடிய அமைப்பா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விரயங்கள் அதிகமாகிட்டே, அதை எப்படியும் கட்டுப்படுத்த முடியாத அமைப்புலதான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரத்துல இருந்தாரு. அப்ப எதிரிகளுடைய பலம் வந்து உயர்ந்திருக்கும். பிரச்சனையை எப்படி கையாளுறது, எப்படி பிரச்சனையை முடிக்கிறது. ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு மனசு துணிவு அதிகமா இருக்கு. ஏன்னா உங்க ராசியில வந்து செவ்வாய் வந்து உச்சமா இருக்காரு. ஆனா மனசுல துணிவு அதிகமா இருந்தாலுமே வந்து ஒரு பிரச்சனையோட தீவிரத்தை பார்த்து நீங்க வந்து கொஞ்சம் கதிகலங்கி போய் தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு உங்களோட சேர்ந்த நண்பர்கள் உங்க கூட எப்பயுமே இருப்பாங்க. அதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே வந்து. எது வந்தாலும் சரி பக்கபலமா இருக்கிறதுக்குன்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை ஒரு அட்வைஸ் கேட்டு அந்த பிரச்சனையை சுமூகமா தீர்க்க நினைப்பீங்க. ஆனா அது பாருங்களேன் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்காகத்தான் குருவுடைய வக்ர நிவர்த்தி காலங்கள் வருகிறது. அப்ப இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். பண விஷயமாக இருந்தாலும் சரிதான், இல்ல தொழில் விஷயமா அந்த தொழில் நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு பாருங்க தொழில் போட்டிகள் அதிகமாகிட்டே இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கும். ஏற்கனவே பொறுமையா தான் இருப்பீங்க. மற்றவர்களை வந்து உங்களுடைய பேச்சாலே நீங்க வந்து வசியப்படுத்துவீங்க. ஒரு அதிகாரத்தோட உங்க பேச்சு இருக்கும். அப்படி இருந்தாலுமே வந்து நீங்களே சில சமயங்களை வந்து ஒரு பயந்து போய் மனசுல ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்ப இந்த மார்ச் 11க்கு அப்புறம் மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்குது. இழந்ததை பூரா நீங்க மீட்டு எடுப்பீங்க. அதை எடுத்த விட நீங்க வந்து ஓஞ்சே உட்காருவீங்க. அது வரைக்கும் நீங்க வந்து ஓய மாட்டீங்க. எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் திங்கிங் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து விரயங்கள் வந்துகிட்டே இருக்கும். சொல்லு ஒருத்தர் கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய குணங்கள் அப்படி இருக்கும். வீட்டுக்குள்ள போனால ஒரு எரிச்சலான தன்மைகள் இருக்கும். உங்களுடைய தாய் உங்களை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் உங்களை வந்து டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய சகோதரிகள் வழியில வந்து நிறைய வந்து ஆதாயமான ஒரு நல்ல நேரமா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சகோதரி, மூத்த சகோதரி ஆகட்டும், இளைய சகோதரி ஆகட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு வந்து இருக்கிறது. அதனால வந்து நீங்க பண விஷயத்துல நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அமைப்பே கிடையாது. உங்களுக்கு வந்து
மிகவும் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனைவி, அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவி வழியிலையும், பெண்களாக இருந்தால் கணவன் வழியிலையும், அந்த சார்ந்த உறவுகள்கிட்டையும் நீங்க உங்களுடைய உறவுகளை வந்து ரொம்ப கவனமா நீங்க வந்து கையாளணும். இல்லைன்னா மிகப்பெரிய விரிசல் ஏற்படக்கூடியதா இருக்கனால அவங்க 2 உறவுகளையும் நீங்க வந்து சமமா பார்த்து கொண்டு போனீங்கன்னா குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் புதியதாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அவங்க வழியில அவங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டு உங்களுடைய மனசை வந்து காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. புதியதாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா வீடு கட்டணும் அப்படின்னா இடம் வாங்கி போடுவீங்க, இடம் வாங்குவீங்க. அசையா சொத்துக்கள் அதிகமா நீங்க வந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் வந்து இப்பதான் வந்திருக்கும். என்னதான் சம்பாத்தியம் ஃபுல்லா விரைய செலவா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம எப்ப சேமிக்க அப்படிங்கனால இப்ப நம்ம வந்து இடங்கள், காலி இடங்கள், பூமி எல்லாம் வாங்கி நமக்குன்னு ஒரு அசையா சொத்துக்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகும். உங்களுக்கும் சில காலமாக சில விதமான மரண பயங்களை கொடுத்துருக்கும். நாளைக்கு நாம இல்லைன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து இப்ப கடந்த நாட்கள்ல கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நீண்ட காலமான பிளான்கள் நீங்க வந்து போட்டுக்கிருவீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் நீங்க போட்டுக்கிருவீங்க. இதனாலும் சரி நமக்கு என்னாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் நம்ம சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு அதிகமா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். படிப்பு, அதாவது மகர ராசிக்காரங்க பள்ளியில் படிக்கிறவங்களாகட்டும், உத்தியோகத்துல படிக்கிறவங்களாகட்டும், படிப்பு விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க என்னதான் நீங்க மனசுல ஒரு திடமான ஒரு எண்ணத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்க மனசுல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு உணர்வுகள் வரும். அந்த உணர்வு வந்து காதல் உணர்வாகவும் இருக்கலாம், தேவையில்லாதவா இருக்கலாம், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும். தேவையில்லாத படிப்பில் வந்து தடை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால படிப்பு விஷயங்களை நம்ம வந்து கவனமா இருந்துக்கங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி அம்மன், அன்னை மீனாட்சி அப்படின்னா சிவன் கோயில இருக்கிற பெண் தெய்வத்திற்கு, சிவன் கோயில விசாலாட்சியா இருப்பாங்க, மீனாட்சி அம்மனாவும் இருப்பாங்க. பலவிதமான பேர்ல இருந்தாலும் சரிதான். அந்த மீனாட்சி அம்மனுக்கு புதன்கிழமை தோறும் சென்று ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அம்மனுக்கு பிடிச்சது வந்து தாமரைப்பூ, தாமரைப்பூ வாங்கி கொடுத்து உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கங்க. ஒரு 5 விளக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், தேவையில்லாத பிரச்சனை உங்கள்கிட்ட விலகக்கூடிய காலமாகவும் இருக்கும். நம்ம சொல்ற அந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். அன்பான கும்பராசி நேயர்களே, குரு வக்ர நிவர்த்தி காலம், அதாவது வந்து உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரத்துல இருந்தார் இது வரைக்கும். அப்ப அவர் வந்து வக்ர நிவர்த்தியானவட்டு இது உங்க ராசியில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராகு வேற அமர்ந்திருக்காரு, 7ல கேது வேற. அப்ப நிறைய விஷயங்களை தடுமாறிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நிறைய வந்து உங்களுடைய வார்த்தையாலேயே பிரச்சனைகள் அதிகமா சொல்லிச்சிருப்பீங்க. நீங்க என்ன சொன்னாலுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே போய்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தைக்கு ஒரு பதிப்புங்கிறது இல்லாம நம்ம என்ன சொன்னா அதுவே பலவிதமாக திரிஞ்சு மற்றவங்க காதுக்கு வேற மாதிரியா போயிருக்கும். எதிர்களுடைய அட்டகாசங்கள், எதிர்களுடைய தொல்லைகள் வந்து அதிகமா உங்க ராசிக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இது வரைக்கும். இதனாலேயே பாத்துக்கோங்க மனசுல வந்து பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து. என்ன பாருங்க, குரு வேற வக்கரத்துல வேற ஒரு 4-5 மாசம் இருந்துட்டாரு. அப்ப வந்து உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். காலில் அடிபடுறது, கையில அடிபடுறது, இல்லைன்னா இடுப்பு விழாக்கள்ல அடிபடுறது, இந்த மாதிரியான சில ஒரு விபத்துக்களை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. மனசே வந்து ஒரு நிலையில் இல்லாம வண்டி ஓட்டுறப்பையும் பாருங்களேன், டிராவல் இருக்கிறப்பெல்லாம் ஒரு பயணம் செய்யறப்பெல்லாம் பாத்துக்கோங்க ஒரு பாதுகாப்பு இல்லாம போய் நிறைய ஒரு சிக்கல்ல மாட்டுறது, ஒரு தேவையில்லாத விபத்துக்களை சந்திச்சு மனசு நிம்மதி இல்லாம ஒரு விரை செலவுகள் மருத்துவ செலவுகளாவே ஆகிட்டே இருக்கும். அந்த குரு வக்ர நிவர்த்தியானது மனசு வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருமைப்படும். எல்லாரும் முதல்ல அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, உங்களுடைய வாக்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய வந்து தூக்கம் நிறைய இழந்திருப்பீங்க, தூங்க முடியாம தவிச்சிருப்பீங்க. தூங்கணும்னாலும் பாத்தீங்கன்னா இரவுல தூக்கங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி காலங்கள் தான் இப்ப இருக்குது உங்களுக்கு வந்து. அப்ப இதுக்கெல்லாம் நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் வருமானங்கள் உயரக்கூடிய காலமும், நிம்மதி
மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்பாடா இப்பதான் ஒரு நிம்மதி கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு நாட்கள் தான் இப்ப வரக்கூடிய நாட்கள். உங்களுக்கு வந்து மார்ச் 11க்கு அப்புறம் குரு வந்து வக்ர நிவர்த்தியானவர் தான். அப்ப இது வரைக்கும் நிலையான வருமானங்கள் இல்லாமனோட இப்ப வந்து புதிய வருமானங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய காலம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். என்னதான் எல்லாத்தையும் நமக்கு பணம் காசு மிச்சம் பண்ண முடியலையே, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமிப்புங்கிற அளவுக்கு எடுத்து வைக்க முடியும். ஏன்னா புத்திர ஸ்தானத்திலேயே வந்து குரு பகவான் உட்காந்துருக்காரு. இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பெண் குழந்தை மட்டும் இருக்கு, எனக்கு ஆண் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பா நம்மள உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு குழந்தையே இல்லாம இருக்குன்னா குழந்தைய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு சுப காரியங்கள் செஞ்சு மகிழ நினைச்சீங்கன்னா இந்த வரக்கூடிய 4 மாத காலங்கள்ல அதெல்லாம் நீங்க செஞ்சு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலங்கள் வந்து அதிகமா இருக்குது. உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா அது இந்த நேரத்தில் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறப்ப உங்களுக்கு அதுக்கு உண்டான காலங்கள் அதிகமா இருக்குது. நீங்க வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சுப விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள்ல உங்களுக்கு வந்து. வீடு வாகனம் புதியதாக கட்டுவதற்கும் வாடகைக்கு வீடு கட்டி வாடகை காலங்கள் அதிகமா இருக்குது. கொஞ்சமாவது நீங்க வந்து கடனை வாங்கி நீங்க வந்து வீடை கட்டுவீங்க, ஒரு லோன் போட்டு வீடு கட்டுவீங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுடைய தாயார் வழியில அதிகமான நன்மைகள், அதாவது தேவையில்லாத சொத்துக்கள், இது வரைக்கும் வராது நடிச்சக்கூடிய சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தந்தை வழி மூலமாகவும் வரக்கூடிய சொத்துக்களாகட்டும், இது வரைக்கும் கடந்த காலங்களில் தந்தை வழியில ஒரு கோர்ட்டு கிருஷ்ணா அதெல்லாம் முடிவுக்கு எப்போ வரும்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதுக்கு உண்டான காலமாக இருக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த குருவோட வக்ர நிவர்த்தி காலங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசியிலே ராகு இருக்கிறதுனால வரக்கூடிய நண்பர்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போய் பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராம மேலும் பல வளமான வாழ்விற்கு வழிகாட்டும்படியாக முருகர் வழிபாடு உங்களுக்கு இருக்கும். நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும். இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்க ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து இந்த காலகட்டத்துல உழைப்புக்கு நீங்க ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உழைப்பு இருந்தா உழைப்புக்காக நீங்க வந்து ஓயாம நீங்க வந்து உழைக்க நினைப்பீங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட உடல்நிலை வந்து ஒத்து வராது. வேலை பளுகள் அதிகமா இருக்கும். அந்த வேலையை கூட பார்க்க கூட முடியாத அளவுக்கு உடல் வந்து ரொம்ப டயர்னஸா இருக்குது, ரொம்ப களைப்பா இருக்கிறது, எடுத்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக உங்களுக்கு வந்து உடல் ஒத்துழைப்பு தராம இருக்கும். உங்களுடைய தாயாருக்கு சின்ன சின்ன அளவுல மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் இது வந்து. அப்ப தாயாருக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் பக்கம் இருந்தீங்கன்னா சின்னதா ஒரு 10 செக்கப் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் உங்களுக்கு வந்து. நான் ஸ்கேனுங்கிறது அது வந்து அது எடுக்கிறது வரைக்கும் அந்த நோய் வந்து பயங்கடிட்டே இருக்கும். அது எடுத்து முடிச்சோடனே வரங்களா ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ரிசல்ட் சொல்றதுல வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய தந்தை வழிகளையும் எதிர்பாராத அளவுல திடீர்னு ஒரு விரைய செலவுகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் வரும், தந்தைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல நீங்களா உங்களுடைய சுய சம்பாத்தியம் சுய பண வருமானம் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எது வாங்கினாலும் சரிதான், எதையுமே நீங்க வந்து வெளியே சொல்லாம நீங்க வந்து வாங்கிக்கணும். இல்லையே 4 பேர்ட்ட சொல்லி எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு நிறைய வந்து காரிய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே வந்து சுபமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏதாவது நீங்க பேசி வச்சீங்கன்னா அதுவுமே தடையாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கனால எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் சரிமா யாருக்குமே தெரியாம 4 பேர் தெரியாம அந்த விஷயத்த முடிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. நான் ராசி அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க வந்து வெளியூர்ல இருக்கேன், எங்களுடைய பெற்றவங்களை பிரிஞ்சிருக்கேன், எப்ப நான் போய் சேர்ந்துருப்பேன் தெரியாது, படிப்பு விஷயமா வெளியிருப்பீங்க, உத்தியோக விஷயமா வெளியிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் இப்ப வந்து ஒரு தாயோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வந்து இப்ப அதிகமா இருக்கு. அதுக்குள்ள நான் வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து பூர்வீகத்தை விலகி இருக்கேன், பூர்வீகத்துல இருக்க முடியாது, இப்ப கண்டிப்பா நீங்க போய் பூர்வீகத்திலயும் இருக்கலாம், சொந்த வீட்டுல இருக்கலாம். வீடை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு நான் வாடகைக்கு போயிட்டேன், இப்ப போய் இருக்குன்னா நீங்க சொந்த வீட்டுல இருக்கலாம். மேலும் உங்களுக்கு வந்து புதுதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது.
வண்டி வாங்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே ரசனையா நீங்க செய்ய நினைப்பீங்க. அந்த வண்டி வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்குது. ஆனா சுகஸ்தானத்துல கொஞ்சம் வந்து பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உடல் நலத்துல கொஞ்சம் நீங்க வந்து அக்கறையா இருக்கும். நீங்க வந்து எதனாலும் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் பாதிப்பு கொடுத்தாலுமே வந்து அதை வந்து நீங்க அசால்ட்டா நீங்க விட்டுறாம அதுக்குன்னு ஒரு தகுந்த செக்கப் செஞ்சு ஒரு மருத்துவ செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. குழந்தை பாக்கியம், தடைபற்ற குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க இப்ப உடனே இப்ப வேண்டிய நீங்க மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் வந்து தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி திருமண விஷயமாக இருக்கட்டும், காதல் திருமணங்கள் வந்து கைவிடுவதற்கு நேரம் சரியாக இருக்கிறது. அதே மாதிரி புதுசாக நம்ம வந்து திருமணம் பார்த்து பேரண்ட்ஸ் பார்த்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் நாள் தள்ளித்தான் போகும். உங்களுக்கு வந்து எதிர்பாராத விதத்துல சீக்கிரமா நம்ம எதிரே பார்த்திருக்க மாட்டோம், ஆனா அந்த திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. வெளியில இருந்து வேறு மதம் சார்ந்த நபர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக இந்த குரு வக்ர நிவர்த்தியானட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து பேசி இருந்துக்கங்க. ஏன்னா உங்க 6ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு. இப்ப வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களால முழுமையா வந்து கவனம் செலுத்தி வேலை பார்க்க முடியாது. ஒரு இடத்துல போய் நீங்க வந்து கூலிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அரசு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அங்கேயே சில பிரச்சனைகள், சங்கடங்கள், வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கறனால இந்த வேலை பார்க்குற இடத்துலயுமே நீங்க வந்து கொஞ்சம் கவனமா தான் இருந்துக்கணும். உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. தந்தை வழியில வந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா பாருங்க வம்பு வழக்கு பிரச்சனையோட தான் வரும் உங்களுக்கு வந்து. ஏன்னா சிம்மத்துல வந்து கேது இருக்கிறதுனால தந்தை வழியில சொத்துக்கள் வந்தாலுமே வந்து அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு வம்பு வழக்கு, ஒரு பிரச்சனைகள், ஒரு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி கொடுத்துதான் அவங்க வந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து மீனராசியில இருந்தீங்க அப்படின்னா கல்லூரியில் படிச்சாலுமே நீங்க வந்து படிப்பு விஷயங்கள்ல நல்லா படிச்சு திறமையா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதனால எதுவுமே மனசுல படிக்கிறது மனப்பாடம் பண்ண முடியாம கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதற்கு சில ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கைக்கிற மந்திரம் சொல்லி தியானம் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மனப்பாடம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து அலுவலகத்துல வேலை பார்க்கும் பெண்கள் மீனராசி சேர்ந்தவங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத ஒரு டார்ச்சர், ஒரு தொந்தரவு ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை பக்கத்துல இருந்துக்கணும். வேலையில் உள்ள டென்ஷன், அந்த அழுத்தத்தை வந்து நீங்க வீட்லயே நீங்க வந்து காட்டக்கூடாது. ரெண்டையுமே வந்து சரிசமமா கொண்டு போனாதான் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனவட்டு ஒரு 4 மாத காலங்கள் நீங்க நிம்மதியாக இருக்க முடியும். உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் இது வந்து. உங்களால முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனைத்தான் நீங்க வந்து வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமை போய் மாலை நேரங்கள்ட்ட ஒரு 6 மணிக்கு மேல தீபம் வச்சு விட்டு போய் அன்னைக்கு வந்து மாரியம்மனுக்கு 2 மாவிளக்கு தீபம் வச்சு உட்காந்து மனதார ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இல்லாம சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். நம்ம சொல்ற அந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும்.